அனைவருக்கும் வணக்கம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து நரகாசுர வதம் பற்றி இப்பொழுது கூறப்போகிறேன். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் ருக்மணிக்கும் பிரத்யும்னன் தவிர சாருதேஷ்ணன் முதலான 9 பிள்ளைகளும் சாருமதி என்ற ஒரு பெண்ணும் பிறந்தாள். ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு ருக்மிணியை தவிர மித்திர விந்தை, சக்தியை, ஜாம்பவதி, ரோகிணி, சுசீலை, லக்ஷ்மணை, சத்யபாமை என்று 7 மனைவியர்கள் இருந்தனர். இவர்களைத் தவிர ஸ்ரீ கிருஷ்ணருக்கு 16,000 தேவியர்களும் உண்டு. ருக்மிணியின் குமாரனான பிரத்யும்னன் தன் மாமனான ருக்மியின் மகளை திருமணம் செய்து கொண்டிருந்தான். அவர்களுக்கு அளவற்ற வீரியமுடையவனாக அனிருத்தன் என்பவன் அவதரித்தான். கண்ணன் அவனுக்கு ருக்மி மன்னனின் பேத்தியை திருமணம் செய்து வைத்தார். விவாகம் முடிந்தவுடன் பேரனையும் அவன் மனைவியையும் மற்ற யாதவரையும் அழைத்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகைக்கே திரும்பிவிட்டார். அவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணன் துவாரகையை அடைந்த போது தேவேந்திரன் அங்கு வந்து நரகாசுரன் என்ற அசுரனை பற்றி கூறினான். மதுசூதனா, சர்வ வல்லமை உடைய உன்னுடைய அருளால் 3 உலகங்களும் காக்கப்படுகின்றன. தேவர்கள் யாகங்களில் தங்களுக்குரிய பங்குகளை பெற்றுக் கொள்ளுகின்றனர். பிராக்ஜோதிஷபுரம் என்ற நகரில் பூமியின் புதல்வனான நரகாசுரன் என்ற ஒருவன் சகல பிராணிகளுக்கும் துன்பம் விளைவித்துக் கொண்டு வருகின்றான். தேவர், சித்தர், கந்தர்வர் முதலானவர்களின் கன்னிகைகளையும் அரச குமாரிகளையும் பலாத்காரமாக கவர்ந்து சென்று தன் மாளிகையில் சிறை வைத்திருக்கிறான். என் தாயான அதிதி குண்டலங்களையும் கவர்ந்து சென்று விட்டான். வருணனுக்கும் மந்திர பர்வதத்திற்கும் இன்னல் விளைவிக்கின்றான். என்னுடைய ஐராவதத்தையும் கவர்ந்து செல்ல பார்க்கிறான். அந்த நரகாசுரனின் அநியாயங்களை அடக்கி ஆவண செய்ய வேண்டும் என்று விண்ணப்பித்தான். அதை கேட்ட கிருஷ்ணன் புன்னகை கொண்டு தேவேந்திரனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பிறகு பெரிய திருவடியாகிய கருடனை அழைத்து அதன் பேரில் சத்தியபாமையை ஏற்றி வைத்துக் கொண்டு தாமும் அமர்ந்து கொண்டு பிராக்ஜோதிஷபுரத்திற்கு சென்றார். நரகாசுரனின் மந்திரியான முரண் என்பவன் பிராக்ஜோதிஷபுரத்தை சுற்றிலும் பலத்த காவல் அமைத்திருந்தான். அதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணன் தனது திருவாழியை பிரயோகித்து அந்த காவல் படை அனைத்தையும் அழித்தார். உடனே முரண் என்பவன் தன் சேனையோடு அவரை எதிர்த்தான். அவனையும் அவனுடைய சேனையையும் கண்ணன் தம்முடைய சுதர்சன சக்கரத்தால் எரித்து விட்டார். மேலும் அவர் எதிர்த்த ஹயக்ரீவன், பஞ்சனன் என்ற மந்திரிகளையும் அழித்துவிட்டு தலைநகரின் உள்ளேயே பிரவேசித்தார். அங்கே ஏராளமான சேனையுடன் நரகாசுரன் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் போரிட்டார். ஏராளமான அசுரர்களை கண்ணன் அழித்தார். நரகாசுரன் கண்ணன் பேரில் பலவிதமான ஆயுதங்களை பிரயோகம் செய்தான். அவற்றையெல்லாம் கண்ணன் அழித்து விட்டார். இறுதியாக தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகித்து நரகாசுரனை 2 கூறாக பிளந்து வீழ்த்தினார் கண்ணன். அப்பொழுது பூமி தேவி நரகாசுரனிடமிருந்து அதிதியின் குண்டலங்களை எடுத்து வந்து கண்ணனின் திருவடியில் வைத்து வணங்கி கூறினான். நாதனே, நீ வராக அவதாரம் எடுத்து என்னை உன் கோட்டின் மேல் கொண்ட சமயத்தில் உன்னுடைய ஸ்பரிசத்தால் இந்த நரகன் எனக்கு பிறந்தான். எனக்கு இந்த மகனை தந்திட்ட நீயே அவனை நாசம் செய்தாய். இந்த குண்டலங்களை ஏற்றுக்கொண்டு என் பாரத்தை குறைத்திட நீ இந்த பூ உலகில் அவதாரம் செய்தருள்கின்றாய். நம்முடைய புதல்வனான நரகன் செய்த பிழைகள் அனைத்தையும் பொறுத்தருள வேண்டும் என்று கூறினார். கண்ணபிரான் பூமி தேவிக்கு அருள் புரிந்தார். நரகனுடைய அந்தப்புறத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கன்னியரையும் வாகனசாலையில் இருந்த 1000 சிறந்த யானைகளையும் 21 லட்சம் கம்பீரமான குதிரைகளையும் மீட்டு நரகனுடைய சேவகரை கொண்டே துவாரகருக்கு அனுப்பி வைத்தார். பெரிய திருவடியான கருடன் மீது ஏறிக்கொண்டு சத்தியபாமையுடன் தேவலோகம் சென்றார். அங்கு இந்திரனுடன் அவன் தாயாகி அதிதியை கண்டு அவரிடம் அமுத குண்டலங்களை ஒப்படைத்தார். பிறகு அதிதியானவள் கமலக்கண்ணனை பலவாறாக துதித்தார். மேலும் நீ பூவுலகில் சுரராலும் அசுரராலும் வெல்லக்கூடாதவனாக கடவாய் என்று வரத்தையும் கொடுத்தாள். சத்தியபாமை என்றும் இளமையுடன் இருக்கும்படியாக அந்த அதிதி வரம் கொடுத்தார்.